பாடத்தை விரும்பாத விளையாட்டு குழந்தைகள் சங்கம் சார்பாக வீட்டு பாடம் வேண்டாம் என்று விவாதிக்க வந்திருக்கிறேன். 8 மணி நேரம் ஸ்கூல்ல படிச்சு உழைச்சி வீட்டுக்கு வந்து ஓய்வெடுக்கலான்னு பார்த்தா அந்த அறிவியல் டீச்சரோட முகம் கண்ணு முன்னாடியே நிற்கும் பாருங்க. சரி, நான் அறிவியல் ஹோம்ஒர்க்கை முடிச்சா அந்த கணக்கு டீச்சரோட முகம் அப்பப்பா முடியலடா சாமி. அதாவது ஒரு சப்ஜெக்டுக்கு 2 ஹோம்ஒர்க்கு, 5 சப்ஜெக்டுக்கு 10 ஹோம்ஒர்க்கு, இதுல டியூஷன் வேற, அவங்க வேற ஹோம்ஒர்க் கொடுப்பாங்களே. இது எப்படி தெரியுமா இருக்கு? டியூஷனே எக்ஸ்ட்ரா, இந்த எக்ஸ்ட்ராவுக்கே எக்ஸ்ட்ரா கொடுக்கறது எங்களால தாங்கவே முடியல. 10ஆவதுக்கு ப்ராஜெக்ட்னு ஒன்று கொடுப்பாங்களே. எங்க அப்பா பாவம் தர்மாகால் ஷீட் வாங்கறதுக்கே ஓவர் டைம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. வீட்டில் பிரியாணி செஞ்சா கூட ஒன்றா உட்காந்து சாப்பிட முடியறது இல்லை. ஆனால் இந்த ப்ராஜெக்ட் கொடுத்தா குடும்பத்தில் எல்லாரும் உட்காந்து செஞ்சு எடுத்துட்டு போனா அன்னைக்குன்னு பார்த்தா அந்த டீச்சர் லீவு போட்டுருவாங்க. 10ஆவதுக்கு ஹோம்ஒர்க் பண்ணலனாக்கா இம்போசிஷன் ஒன்று கொடுப்பாங்களே. அதை விட கொடுமை வேற எதுவும் இல்லை. 3 நாள் லீவுன்ட்டு ஜாலியாக இருக்கலான்னு பார்த்தா அந்த 3 நாளுக்கு சேர்த்து ஹோம்ஒர்க் கொடுப்பாங்களே, அந்த லீவு மேலே இருக்க மரியாதையே போயிடும். ஸ்கூல்ல இருந்து வந்தோடனே டியூஷனு, ஹிந்தி கிளாஸு, பரதநாட்டியம், ஸ்போக்கன் இங்கிலீஷ், இப்படி எல்லாத்துக்கும் போயிட்டு வரும்போது எங்களுக்கு என்ன தெரியுமா தோணும்? ஏன்தான் இந்த 3 வயசை தாண்டுச்சோ அப்படின்னு ஒரு நினப்பு வந்துடும். இந்த வீட்டு பாடத்தை எழுதி எழுதி எங்களுக்கு அறிவு வளருதோ இல்லையோ, நோட்டு கடைக்காரன் பையன் நல்லாவே வளர்றான். இந்த வீட்டு பாடத்தை எழுதுறதுனால எங்க நேரம் வீணாகிறது தான் மிச்சம். தேவையானதே படிக்க முடியறது இல்லை. விளையாட்டும் தெரியல, விளையாட நேரமும் இல்லை. இந்த வீட்டு பாடத்துல இருந்து தப்பிக்கிறதே எங்களுக்கு பெரிய விளையாட்டால இருக்கு. இந்த வீட்டு பாடம் எழுதி எழுதி நைட்டு தூங்கும் போது கூட எழுதுற மாதிரியே கனவு வருது. இந்த வீட்டு பாடம் எழுதுறனால தூங்கும் போது கூட எழுதுற மாதிரியே தான் கனவு வருது. இந்த வீட்டு பாடம் இருக்கனால எங்க வெளியே போனாலும் சரி, கோயிலுக்கு போனாலும் சரி, ஷாப்பிங் போனாலும் சரி, எங்களை விட்டுட்டு போயிடுறாங்க. அதை நினைச்சாதான் எங்களால தாங்கவே முடியல. அதாவது நாங்கள்லாம் வீட்டில் உட்காந்து ஹோம்ஒர்க் எழுதணுமா? வீட்டில் இருக்க பெரியவங்களாம் சீரியல் பார்ப்பாங்களாம், நாங்கள் பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு டிவி பார்க்காம ஹோம்ஒர்க் பண்ணுமா? இது என்னங்க நியாயம்? இந்த வீட்டு பாடத்தை அதிகமாக கொடுக்க சொல்கிறது யாரு? எங்கள் பெற்றோர்கள் தான். அந்த வீட்டு பாடம் நிறையா கொடுத்துட்டாங்கன்னு திட்டுறதும் அவங்க தான், இந்த வீட்டு பாடத்தை செய்கிறதும் அவங்க தான். இதுக்கு இடையில மாட்டிக்கிட்டு எங்கள் சந்தோஷம் காற்றுல பறக்கிறது என்னவோ உண்மைதான். இந்த வீட்டு பாடம் பண்ணுறது பிடிச்சிருக்கு, இந்த வீட்டு பாடம் பண்ணுறது நல்லது அப்படின்னு ஒருத்தவங்க பேச வந்திருக்காங்கல்ல, இவங்களை நல்லா பார்த்துக்கோங்க. எங்கள் எல்லாரோட ஹோம்ஒர்க்கு இவங்களுக்கே தாங்க. இவங்க ரொம்ப சந்தோஷமாக விடிய விடிய உட்காந்து எங்களுக்கு ஹோம்ஒர்க் பண்ணி தருவாங்க. காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பான்னு தான் பாரதியார் சொல்லியிருக்காரு. ஆனா மாலை வீட்டு பாடத்தை பத்தி அவர் கூட ஒரு வரி சொல்லலையே. இந்த வீட்டு பாடத்தால நாங்க ரொம்ப மன உளைச்சல்ல இருக்கோம். நீட்டை தடை பண்றீங்களோ இல்லையோ, தயவு செஞ்சு இந்த ஹோம்ஒர்க்கை தடை பண்ணுங்க. நீட்ல கூட நாங்க பாஸ் பண்ணிடுவோம் போல இருக்கு. ஆனா இந்த ஹோம்ஒர்க்கை நினைச்சாதான் தலையெல்லாம் இருக்குது. இவ்வளவு நேரம் மூச்சு முட்டை ஹோம்ஒர்க் வேண்டும்னு பேசினாங்களே, இவங்கள்ட்ட ஒன்றை கூறிக்கொள்கிறேன். உங்களிடம் திறமை இருந்தால், அதில் முயற்சியும் பயிற்சியும் இருந்தால், வீட்டு பாடம் என்ன வீடே இல்லாவிட்டாலும் உங்களால் சாதிக்க முடியும் என்று கூறுகிறேன். இந்த ஓவியம் வரைதல், கதை வாசிப்பது, கவிதை எழுதுவது, விளையாடுவது போன்ற எண்ணற்ற திறமைகள் எங்களிடம் இருந்தாலும் அதையெல்லாம் செய்ய விடாமல் இந்த வீட்டு பாடம் செய்ய சொல்வது வேப்பங்காயாய் கசக்கிறது. இதெல்லாம் என்னதான் உண்மையா இருந்தாலும் தொலைக்காட்சி நிர்வாகம் நாங்க தான் பேச சொன்னோன்னு ஒரு போகும்போது ஒரு லெட்டர் கொடுத்துட்டீங்கன்னாக்கா நாளைக்கு எங்களுக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொலைக்காட்சி நிர்வாகத்திலிருந்து லெட்டர் டைப் பண்ண போயிட்டாங்க. ஏன்னா எல்லா பிள்ளைகளும் வரிசையா வந்து அடுத்து நாங்களும் இப்படித்தான் நிறைய லெட்டர் கொடுங்கன்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த 2 பேரும் பேசினதுல என்ன ரொம்ப ஆரோக்கியமா இருந்ததுன்னா, சரவண பவதாரணி பேசும்போது சுபிக்ஷா ரொம்ப ரசிச்சு பாராட்டினாங்க. சுபிக்ஷா பேச பேச என் மனசுல உள்ளதெல்லாம் சொல்றியேன்னு சரவண பவதாரணி சிரிச்சு பாராட்டி கைதட்டி உற்சாகப்படுத்தி 2 குழந்தைகளும் மிக சிறப்பா பேசியிருக்கிறீங்க. வீட்டுப்பாடம் வேண்டும் வேண்டாம் அப்படிங்கிற எதிரும் புதிரும் சுற்றுல உங்க 2 பேருக்கான இந்த அற்புதமான சொற்போர் மிக சிறப்பா இருந்தது. யார் என்ன மதிப்புரைகளை வழங்க போறாங்க, யாருக்கு வெற்றி வாகையை நடுவர்கள் வழங்க போறாங்க அப்படிங்கிறத நடுவர்கள் கிட்ட தான் கேட்கணும். முதல்ல எங்கள் பாசத்திற்குரிய அண்ணன் மணிகண்டன் அவர்கள். வீட்டு பாடம் தேவையா அப்படின்னு கேட்டா சாமி மேலே சத்தியம் அடிச்சு சொன்னா பேசுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எடுக்கும் போதே 30 பிள்ளைங்க டிவியில திட்டும், நீ எழுதி பாரு
அவளை குறி எல்லாத்தையும். இந்த பொண்ணு எல்லாரோட வீட்டு பாடத்தையும் இவங்களுக்கே கொடுங்க. நல்ல மனசு. அதை ரொம்ப லாவகமா கையாண்டா. நிறைய விஷயங்கள். எனக்கு தொழில் கவிதை இமைப்படுதும் சோறாதிருத்தல் நாட்டுக்கு உடைத்தல் பாரதி வரை எனக்கு தொழில் படித்தல் அப்படின்னு ஆரம்பிச்சதுலேருந்து அந்த கண்டென்ட் இடையில ஒரு ஒரு அப்படி 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 போயிட்டு வந்தா கூட அது கூட இல்லைன்னா அப்புறம் என்ன போட்டியில் அவங்க என்ன பெரிய கௌதம புத்தரா அப்படியே கண்ணை திறந்தோன்னு அருவியா கொட்டுறதுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சராசரி நிலையிலேருந்து அடுத்த நிலைக்கு வந்திருக்காங்கங்கிறதுக்கு மனம் நிறைந்த பாராட்டு. இவங்களை பொறுத்த வரைக்கும், சுபிக்ஷாவை பொறுத்த வரைக்கும் நல்லா பேசுவா, அப்படியே பூனை மாதிரி இருப்பா, திடீர்னு புலி மாதிரி பேசுவா, திடீர்னு புலி மாதிரி பண்ணுவா, பூனை மாதிரி பேசுவா, அப்படி ஏறி இறங்கும். ஆனால் இன்னைக்கு திடீர்னு 2020 ஹர்பஜன் சிங்கை இறக்கி விட்டு அவன் பந்துக்கு பந்து 6 அடிச்சா எப்படி இருக்குமோ அது மாதிரி ஃபர்ஸ்ட் பால்லேருந்து லாஸ்ட் பால் வரைக்கும் தொடர்ச்சியாக ஒருத்தர் நகைச்சுவையாக பேசுறதுங்கிறது நான் நினச்சி பார்க்குறேன். திருவாரூர் சண்முக வடிவேல் ஐயாவுக்கு பிறகு ஒரு 10-12 வயசு பொண்ணு ஒரு 5 நிமிஷம் முழுக்க அப்படியே அரங்கத்தை ஆர்ப்பரித்தான்னா அது சுபிக்ஷாவினுடைய பெயர். நன்றி ஐயா.